தங்கம் வாங்கியாச்சா? 50 கிலோ தங்கம் என் பக்கமே இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் என் மனைவியை பத்தி தான் பேசுறேன். உங்க வைஃப் மேல அவ்வளவு லவ்வா? அப்படியெல்லாம் இல்லங்க. அப்புறம் இப்படி எல்லாம் சொல்லனா வீட்டுக்கு போனா சோறு கிடைக்காதுங்க. என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவம்? அம்மா, உலகம் என்ன வெறும் ராட்சசனா தான் பாக்குது. மத்தவங்க கண்ணுக்கு நீ ராட்சசன், ஆனா என் கண்ணுக்கு நீ இன்னும் என் சின்ன குழந்தைதான். உங்க மடியில இருந்தா மட்டும்தான் அம்மா எனக்குள்ள இருக்கிற கோபம் குறையுது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் கூட இருப்பியா? ஐ அம் சாரி. ஏன் பிடிக்கலன்னு சொல்றா? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான், அதுக்கேல எதுவும் இல்ல. உன் கூட இருந்த நினைவுகள் போதும். நான் தள்ளி போறேன். உன்னை வெறுக்க கூட எனக்கு தெரியலையே. யார் நீ? ராவணன் அனுப்பிய ஒத்தனா? என்னை நெருங்காதே. தாயே, நான் உங்கள் தாசன், ராமபிரானின் தூதுவன் நான். இதோ ராமபிரானின் அடையாள மோதிரம். இதை கண்டாவது என் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள் தாயே. இத்தனை காலம் கழித்து என் ராமரை பார்த்தது போலவே உணர்கிறேன். என்னே, உனக்கு கோடி நன்றிகள். கர்ணா, உன் புண்ணியத்தை எனக்கு தானமாக தருவாய். மரணத்திலும் இடம் தானம் கேட்டு வந்துள்ளீர், தருகின்றேன். என் உயிரே போனாலும் பரவாயில்லை, என் தர்மம் மட்டும் சாகக்கூடாது கண்ணா. கர்ணா, உலகமே உன்னை தூத்தினாலும் உன் மடியில் சாய்ந்து மடிவதை விட எனக்கு வேற என்ன வேண்டும்? உலகையே சுற்றி வந்தேன், ஆனால் ஒரு பழத்திற்காக என்னை ஏமாற்றி விட்டீர்களே தந்தையே. கண்ணா, கோபம் வேண்டாம். உன் ஞானமே பெரியது. அம்மா, பாசத்தை தந்தரது வெல்லுமா? இனி எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அம்மா. பழத்திற்காக அல்ல, நீதிக்காக கோண்டி குரங்கோலம் பூண்டான் அந்த ஞான குழந்தை. கண்ணா, உண்மையை சொல். மண்ண தின்றாயா? வாயை திறக்க மாட்டியா? அம்மா இதோ பார், என்னுள் மண்ணல்ல இந்த அகிலமே ஆடா. ஆயர்பாடி மைந்தனா நீ? இல்ல அண்ட சராசரத்தின் அதிபதியா? என்ன ஒரு மாய!